கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தாரி. காந்தாரியிலே நம்மகிட்ட ஒரு 5-6 வகையான காந்தாரி இருந்தாலும் இந்த காந்தாரி எல்லா காந்தாரியும் முன்னாடியே காய்ச்சிருச்சு. இந்த காந்தாரி இப்போ தான் காய்க்குது. நான் நினச்சேன் சரி இந்த காந்தாரியோட அளவு இவ்வளோ தான் வரும், ஏன்னா எல்லா காந்தாரியும் இந்த அளவு, இதை விட கொஞ்சம் பெருசு தான் வரும், அப்போ இதுவும் அவ்வளோ தான் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த காந்தாரி நம்மளை ஒரு ஆச்சரியப்படுத்துகிற மூலயமா நல்லா பாருங்கள், எவ்வளவு நீளமாக வளர்ந்துருக்கிறத விட வந்து நல்லா பருமனாகவும் நல்லாவும் வளர்ந்துருக்கு. நல்லாவும் வளர்ந்துருக்கு. எல்லாமே காய்கள் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் நம்ம எப்பயும் போல தான் வச்சுருக்கோம். எந்த ஒரு இதுக்குன்னு ஒரு வளர்ச்சி ஊக்கியும் கொடுக்கல, களைகள் எடுக்கலை, எதுவுமே பண்ணல. அப்படியே நம்ம வந்து எப்பயும் போல தான் வச்சுருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அதாவது என்ன சொல்கிறதுனா, அதற்கான சூழ்நிலையிலே தானாக வளரணும். நம்மளும் ஒரு களைச்செடி அப்படின்ற நினச்சி அதுவாக வளர்ந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விடவே ஒரு நல்ல ஒரு மகசூலை தருது, நல்ல ஒரு வளர்ச்சியும் தருது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவாக வளருது. இப்போ நம்மளாம் ஒரு வளர்ச்சி ஊக்கி கொடுத்தா கூட அது வேகமாக காய்க்கணுன்ற ஒரு உந்து விசையினால் காய்க்குமே தவிர இது இப்போ காய்க்கிறதுக்கு ஒரு 8 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் காய்ச்சாலும் அதோட எனக்கு இதோட வளர்ச்சியும் நல்லா தடிமனும் நல்லா இருக்குது. இதிலேருந்து நம்ம மறுபடியும் விதைகள் எடுத்து இந்த ஒரு ரகத்தை நம்ம மறுபடியும் நம்ம தோட்டத்தில் வந்து அதிகப்படுத்தணும்.